India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. சார் இப்போது சமீபத்தில் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில சர்ச்சைகள்லாம் ரொம்ப அதிகமாக கிளம்பியிருக்கு. அதில் முக்கியமானது அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி ரொம்பவே அவதூறாக பேசி மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று கிளம்பியிருக்கு சார். ராதிகா சரத்குமார் அவருமே புகார் கொடுத்துருக்காங்க. இது உண்மையில என்னதான் சார் நடக்குது? அதாவது தமிழகத்தில் வந்து பெண் போலீஸை இழிவுபடுத்தினா தான் கைது பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தினா தான் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்களை பற்றியோ இல்லை பெண் போலீஸே கூட நீங்கள் மானபங்கப்படுத்தினா கூட அது திமுக கூட்டத்தில் நடந்தால் மட்டும் கைது பண்ண மாட்டாங்க. திமுக காரம் பண்ணனா கைது பண்ண மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம், ஆட்சியினுடைய லட்சணம். அது அதுக்கு பேர் தான் திராவிடிய மாடல். நீங்கள் இது விருகம்பாக்கத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் விருகம்பாக்கத்தில் ஒரு மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டம் திமுக பொதுக்கிட்டோம். மேலில் யாரெல்லாம் இருந்தால் தரவுபத்தினி கனிமொழி, அப்புறம் இந்த தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், இவங்க எல்லாம் மேடையில் உட்காந்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட திமுககாரங்க வந்து பாதுகாப்புக்கு, திமுகவுக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்புக்கு வந்து பெண் போலீஸை மானபங்கப்படுத்தினாங்க. அடுத்த நாள் போய் அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்குன்னு சொல்லி மிரட்டி இதெல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன ஆச்சுன்னே தெரில. பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இதுதான் வந்து லட்சணம் இந்த திமுக ஆட்சியில். ஆனால் வந்து சவுக்கு சங்கர் பெண்களை பற்றி, பெண் போலீஸை இழிவாக பேசிட்டான்னு சொல்லி அங்கே வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய இது. இவங்க கட்சிக்காரங்க வந்து நாகரிகத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு பெருந்தன்மையாக நடக்கிறதோ இல்லை நாகரிகமாக நடக்கிறதோ இல்லைன்னா கொஞ்சம் அந்த பண்போடு நடக்கிறதோ அது எதுவுமே திமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆதிகாலம் தொட்டு கருணாநிதி பேசாத பேச்சா அவங்களுடைய தொண்டர்கள் மட்டும் எப்படி நல்ல விதமாக இருப்பாங்க? அப்படி தானே இருக்க முடியும். காமராஜர் ஒரு பெருந்தலைவர், அவரை வந்து இழிவுபடுத்தி இவர் என்னெல்லாமோ பேசி வச்சிருக்காரு. கருவாட்டுக்காரியின் மகன், துண்டு பீடி காமராசன். முன்பெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பயணம் போனார், முதலமைச்சராக இருந்த இவர் காமராஜர் அவர்கள் போனாங்க. அப்போ இவர் என்ன டயலாக் பேசியிருந்தார்? இவர் முன்னாடியெல்லாம் வந்து இங்கேருந்து எருமத்தோலை தான் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புவாங்க, இப்போ எருமையே அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னார். என்னது, காமராஜரை எருமைன்னு சொன்னார். இப்படி தான், அதாவது இப்படியெல்லாம் இழிவுபடுத்தி பேசினவர் தானே. அதே மாதிரி திராவிட நாடுன்னு பேசுகிறீங்களே, திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க ஆனந்த நாயகி, அந்த அம்மா கேட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ அவங்க சட்டசபையில் கேட்டாங்க. அதுக்கு கருணாநிதி என்ன விளக்கம் சொன்னார்? நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார்த்தறியும் திராவிட நாடு. எவ்வளோ அயோக்கியத்தனமான வார்த்தை இது, எவ்வளோ கேவலமான வார்த்தை. இதை விட பெண்ணை எப்படி இழிவுபடுத்த முடியும்? அதில் இவங்க பேசுறது எல்லாமே இந்து என்றால் திருடன்னு சொன்னார் அப்பட்டமா. இப்படி தான் இதை மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இதை மாதிரி ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இந்திரா காந்தியை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. மதுரையில் வந்தபோது இந்திரா காந்தியை வந்து கல்லால் இறைந்து அவங்க மண்டையை உடைச்சது திமுககாரன். அடுத்த நாள் இந்த மாதிரி உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் ரவுடிகளெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கல் இறைஞ்சி மண்டையை உடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பெண்களுக்கு 3 நாள் மாதவிடாய் வரும், அது வந்து இவங்களுக்கு தலையில் வந்திருக்குன்னு சொன்னால் இதை விட எப்படி பெண்களை இழிவுபடுத்த முடியும்? அவ்வளவு அயோக்கியர்களும் திமுகவில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து இழிவுபடுத்துறது அவங்களுடைய கலாச்சாரம். அந்த இதில் கடைசியில் இருக்கக்கூடிய வால் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஆளும் இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே குஷ்புவை பற்றி ரொம்ப தரக்குறைவாக இழிவெல்லாம் படுத்தி, கவர்னரை பற்றி இழிவெல்லாம் பேசி அதில் வந்து கைதெல்லாம் ஆனார், ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அது ஏன் கைதானார் தெரியுமா? குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பொங்கி எழுந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நானாக இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பல தகவல்களை வெளியிடுவேன்னு சொன்னாங்க. பல தகவல்கள் என்ன தகவல்? எல்லாமே இந்த ஓங்கோல் முதலமைச்சர் இருக்கார்ல நம்ம மு.க. ஸ்டாலின்காரு, அவரை பற்றி நிறைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன்னு சொன்னாங்க. அதான் அர்த்தம். 1 மணி நேரத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கைது, உடனே கைது. ஏன்னா அந்த அம்மா அடுத்த டக்குன்னு வெளியிட்டுரும். அது அப்படிப்பட்ட அம்மா, அவ்வளோதானே. அப்போ அந்த அம்மா கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சிக்கி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. தேவையில்லாமல் போய் வம்புல மாட்ட வேண்டாம்னு நினச்சிங்க, உடனே அதெல்லாம் கைது பண்ணீங்க. அதுக்காக வேண்டி கைது பண்ணாங்க. கைது பண்ணிவிட்டு என்ன செய்தாங்க? அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வெளியே 40 நாள் ஏதோ ஜெயிலில், அது பிறகு விட்டாங்க, வெளியே விட்டாங்க. வெளியே வந்தவுடனே கட்சியில் இருந்து நாங்கள் நீக்கிட்டோன்னு சொன்னாங்க. கைது பண்ண உடனே கட்சியை விட்டு நீக்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பழையபடி கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. தேர்தல் பிரச்சாரங்கிற பேரில் அந்த ஆள் இல்லாததெல்லாம் மோடியை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிற, மோடிக்கு அம்மாவை இழிவுபடுத்தி பேசுகிறது, அண்ணாமலை இழிவுபடுத்தி, முழு நேரமும் இதுதான் பண்ணி கிடந்தார் அந்த ஆள். கடைசியில் வந்து இப்போ ராதிகா சரத்குமாரை இழிவுபடுத்தி பேசுகிறார். ரொம்ப கொச்சையான பேசிட்டு இவங்களுக்கு தான் பேச திருப்பி நமக்கு பேச தெரியாதா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? எல்லாத்துக்கும் பேச தெரியும் சார்.
அதனால் வந்து இவங்க ஏதோ இவங்களுக்கு மட்டும் அந்த கெட்ட வார்த்தை இதெல்லாம் குத்தகைக்கு விட்டுருக்கமே நினைக்கிறாங்க. நாகரிகம் கருதி மற்றவங்க பேசாமல் இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ராதிகா சரத்குமார் பேசுனாங்க. அவங்க வந்து வழக்கம் போல் அவங்களும் வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சைபர் கிரைமில் கொண்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவங்க என்ன செய்வாங்க, ஒருவேளை அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார், நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கண்டுக்காமல் அவங்க பாட்டு விட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்க, நாங்கள் கட்சியை விட்டு நீக்க போகிறோம், 2 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க திமுகவில். உடனே நாங்கள் நடவடிக்கை கட்சியை விட்டு நீக்கிட்டோம்பாங்க. அது ரொம்ப உச்சக்கட்டம், வேறு வழி இல்லைன்னா அப்படி நீக்குவாங்க. நீக்கினா சொல்லுவாங்க, அப்புறம் பழையபடி சேர்த்துக்குவாங்க. இல்லை அப்படின்னா தற்காலிகமாக நாங்கள் நீக்கியிருக்கோம்பாங்க. அந்த என்ன தற்காலிகம்னா ஒரு 2 வாரம் 4 வாரம் கழித்து பழையபடி சேர்த்துக்குவாங்க. இதே தான் அது. ஜாபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இப்போ நீக்கியிருக்காங்க. இப்போ திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அவனை வந்து ஏதோ வகையில் ஜாமீனில் வெளியே வந்தோன்னு பார்த்துங்கன்னு சேர்த்துடுவாங்க. ஏன்னா அவன் தானே உங்களுக்கு பணம் பட்டுவாடை அவங்க தானே கொடுக்குறாங்க. ஒரு பணம் தானே முக்கியம். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த இவங்களுக்கு கொள்கையே வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதுன்னு இவங்களால் ஒரு நல்ல ஆட்சியை பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது கருணாநிதி காலத்துலேருந்தே இருக்கும். இவங்களால் நாங்கள் அவங்க செய்த சாதனைகள் என்னங்கிறத இவங்களால் சொல்ல முடியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு இது. அப்படி வந்து சித்தாந்த ரீதியாகவோ உங்களுடைய சாதனைகளையோ மக்கள்கிட்ட மன்றத்தில் கொண்டு வைக்க முடியலைன்னா நேர எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவனை வந்து மட்ட ரகமாக இழிவுபடுத்தணும். அதான் கால்டுவெல் ஃபார்முலாங்கிறது அதனுடைய பேர். அந்த நாய் வந்து மதமாற்ற வந்தவன் பாதிரியார் வெள்ளைக்காரன் காலத்தில் மதமாற்ற வந்து திருநெல்வேலியில் வந்து பாளையங்கோட்டையில் செட்டில் ஆகி அங்கே உட்கார்ந்தவன் இவன். அது பிறகு மற்ற இடங்களில் போனான். அந்த ஆள் என்ன வேலையை பார்த்தான் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்துட்டு ஆரியன் திராவிடன்னு பிரிச்சுட்டு எல்லாம் பண்ணினான். சூழ்நிலையை பார்த்தான். இங்கே நிறைய ஜாதி பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்கு இடையில விஷத்தை கக்கிக்கிட்டு உடனே அந்த பார்த்தான். இந்து மதத்துக்கு எதிராக இப்போ வந்து ஒரு பைபிளை வச்சு ஒரு பெரிய இந்து மதத்தை எதிர்கொள்ள முடியலை. இதனுடைய சித்தாந்தங்கள் அதனுடைய சித்தாந்தங்கள்லாம் அவனால் பேச முடியல. உடனே பார்த்தான் இந்து மதத்தை இழிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணான். உடனே கொச்சைப்படுத்தினான், இழிவுபடுத்தினான், இந்துக்களை இழிவுபடுத்தினான், ஜாதி ரீதியாக பேசினான். நாடார் சமுதாயத்தில் உள்ளவங்களெல்லாம் வந்து ஊழமுக்கு வடிச்சுட்டு திரிவாங்க, பனங்கொட்டையை சூப்பிட்டு திரிட்டு அதில் என்னது தப்பு கிடையாது. அரவிந்த் ஆள் கொச்சைப்படுத்தி பேசினான். அவனுக்கு தான் செலவு வச்சுட்டு அலைகிறாங்க. இப்போ இது வந்து அவனுடைய ஃபார்முலா, கால்டுவெல்லுடைய ஃபார்முலா. அந்த நாய் கொண்டு வந்த ஃபார்முலாவை எடுத்து தான் எதிராளியை உன்னால திறமையினாலேயோ சாதனையினாலேயோ கொள்கையினாலேயோ உன்னால விவாதம் பண்ண முடியலைன்னா அவனை வந்து இழிவுபடுத்திடணும். அது காமராஜாக இருந்தாலும் சரிதான், அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான். அண்ணாமலை ஆட்டுக்குட்டி நீ பேசுறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் முடித்தவர். ஓங்கோல் இளவரசர் உங்கள் மகன் புத்திரபாக்கியம் உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் எதிர்கொள்ள முடியுமா? ஒழுக்கத்தில் அவர் சீக்கிரம், நீங்கள் சாக்கடை, எப்படி எதிர்கொள்ள முடியும்? இப்போ ஒழுக்கமும் கிடையாது, உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது, உழைப்பும் கிடையாது, படிப்பும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. எப்படி எதிர்கொள்ள முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? ஆட்டுக்குட்டின்னு சொல்லிடணும், முடிஞ்சு போச்சு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, ஆட்டு புழுக்கே அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அலைய வேண்டியதுதான். அன்னைக்கு இருந்த காலம் வேற, இன்னைக்கு இருந்தது காலம் வேற. அன்னைக்கு வந்து அண்ணாதுரை காலம், அதனால உங்களால் எல்லாமே செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு அண்ணாமலை காலம். இது எப்படி செய்ய முடியும்? உடனே மக்களுக்கு தெரிஞ்சு போயிருது யார் திறமைசாலி, யார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுது. அதனால இனிமேல் ரொம்ப நாள் இதெல்லாம் பண்ணிட்டு தெரிய முடியாது. ஆனால் அதில் ஒரு அங்கம் தான் அந்த வந்து தமிழக அரசியலையே தரங்கட்ட ஒரு அரசியல் மேடையாக மாற்றினதே திமுக தான். கொச்சையாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இது எல்லாமே அவங்க பெண்களை மரியாதையை கொடுக்கறது கிடையாது, கேவலப்படுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய மிச்சம் தான் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்போ கைது பண்ண மாட்டாங்க இவங்க, அதிகமாக கைது பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கைது பண்ணால் கூட, ஏன்னா இப்போ உடனடியாக எலெக்ஷன் இல்லைல்ல, ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரணும், நவம்பர் டிசம்பர்லேயே வைக்கணும். அது வைக்க மாட்டாங்க இவங்க, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இழுத்துட்டு தான் போவாங்க, அது நமக்கு தெரியும். ஒருவேளை அதுக்கு அப்படி வந்தாலும் அந்த நேரத்தில் உள்ள சேர்த்துக்கலாம்னு சொல்லி அது வரைக்கும் இவரை வந்து சஸ்பெண்ட் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது கூட செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது இப்படி தான் இருக்கும். இவங்க திமுகவை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை, பெண்களை இழிவுபடுத்துறது இல்லை மற்றவங்களை இழிவுபடுத்துகிற வேலையை தான் இவங்க செய்வாங்க. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.